Hands up! முத்து நான் எழுத போற நாவல் டேஞ்சரல் டார்லிங். ஒன்னு பயமுறுத்த போய் நான் பயந்துட்டேனே. 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க அப்படியேதான் இருக்க. அப்படியேதான் இருப்பேன். இங்க இருக்கிற கொள்ளக்காரங்களை நாசமாக்குற வரைக்கும், கலப்பு மார்க்கெட்டை ஒழிச்சு கட்டுற வரைக்கும், கலப்படங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அப்பா சொத்தெல்லாம் என் கைக்கு வர வரைக்கும் நான் நாவல் எழுதுறதை நிறுத்த மாட்டேன். டிடெக்டிவையும் விட மாட்டேன். டிடெக்டிவ் முத்து ஜிந்தா யாரோ விவகாரம் சுட்டது? என்னமா என்ன நடந்தது? ஒண்ணுல டாடி, நம்ம கோவிந்தராஜ் அங்கிள் மக என்ன பயமுறுத்துறதுக்காக ரிவால்வர்ல தானே சுட்டு பயப்படும். ஓஹோ, இவனா? ராதா வந்தது எனக்கு தெரியும். பிளைட்ல ஒரு கொலைகாரனை பார்த்தது கூட எனக்கு தெரியும். அவன் போட்ல ஒரு பாம், வாயில ஒரு தோட்டா, எல்லாத்தையும் நான் பின்னால இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை இப்பவே பிடிச்சி கட்டி, ராதா உனக்கு காணிக்கையா தர்றேன். இந்த வேலையில நீ எனக்கு வலதுகிறோம், நான் உனக்கு இடதுகிறோம். இந்த ஹெல்ப் நீ செஞ்சுட்டேன்னா நிச்சயமா பிடிச்சிருவேன். வாய மூடா. இருமா, பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டா உங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவேன். மை டியர் ஃபூல் லிட்டில் ஐஜி அங்கிள், உங்களுக்கு என் அப்பாவோட பேசணும்னா போன் பண்ணணுமா? நான் இங்க இருந்தே ஒரு குரல் கொடுத்தா அங்கேயே அடைஞ்சுவார். இந்த நாட்டுக்கு ஏதோ கேடுகாரம் வந்துருச்சு. இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்குமா? தேம உடைக்கிறாங்க, நெருப்ப வச்சு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா? இதெல்லாம் செய்யறது யாரு? அத துணைய நானும் கேட்கிறேன். நான் தான் இதுக்கெல்லாம் ஆமாடா. உங்களுக்கு ஐயா, இந்த ஃபேக்டரிக்கு எஜமானனுமான நான் தான் இந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் காரணகர்த்தா. போங்கடா பைத்தியக்கார பசங்களா. நான் தான் நானும் இதுக்கு அர்த்தம் இல்லடா. என்னாட்டம் பணம் சம்பாதிச்சு கவலையே இல்லாதபடி இருக்கிறவங்க எல்லாரும் தான் இதுக்கு காரணமானவங்கன்னு சொல்றேன். நாட்டம் மத்த முதலாளிங்க சுயநலத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு நாட்டின் நன்மைக்காக பாடுபட்டா இதெல்லாம் ஏற்படாது இல்லையா? நான் செய்யற மாதிரி மத்த முதலாளிகளும் ஏழை தொழிலாளிக்கு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அக்கிரமங்கள்லாம் நடக்காதுன்னு பெரியவங்க நீங்க சொல்லும் போது நாங்க என்ன சொல்றது? ஒண்ணும் சொல்ல வேண்டாம், புத்தாலித்தனமா நடந்துங்க. சரிங்க. டேய், பேப்பர் நியூஸ் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்தாதர போய் வேலையை பாருங்க. வேலைகள் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கா? திட்டமிட்டபடி எல்லா வேலைகளையும் செயல்படுத்தி காட்டுறதா இந்த கோவிந்தராஜின் ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டாருடன் ஒப்பந்தம் செய்தபடி இந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சா நம்ம ஜாதகமே மாறி போயிடும். நாம சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யறானா நாட்டின் பெருமைக்கும் நமது வெற்றிக்கும் காரணமான சயின்டிஸ்ட் செய்யாம இருப்பானா? மனைவி பிள்ளைங்க மேல பாசமுள்ளவங்க யாரானாலும் அவங்க நன்மைக்காக நாட்டுக்கு மட்டுமல்ல அந்த பரமேஸ்வரன் கூட துரோகம் செஞ்சு, அதுதான் சென்டிமெண்டல் ஸ்பெஷாலிட்டி. அதை பயன்படுத்திக்கிறது நம்ம ஸ்பெஷாலிட்டி. ஹலோ டாக்டர் ரகுநாத். குட் மார்னிங் டாக்டர் ரகுநாத், எப்படி இருக்கீங்க? உன்னாட்டம் உள்ளவன் வலையில விழுந்தது அகராதியில குட்ங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது மிஸ்டர் கோவிந்தராஜ். இந்த அகராதியில எப்படி இருந்தாலும் ஏன் அகராதியில தோல்விங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. சரி, உங்க முயற்சிகள்லாம் எது வரைக்கும் வந்திருக்கு? என் தாய்க்கு சமமான இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய இன்னும் கொஞ்ச காலங்களா? தாய் நாட்டை காட்டி கொடுக்கிற உன்னாட்டம் தேசத்தில் இங்க விருப்பத்தை நிறைவேற்ற இன்னும் பல காலங்களா? என் திறமையை பயன்படுத்தி இந்த கையாலேயே இந்த நாட்டுல சுபிட்சத்தை ஏற்படுத்தி சொர்க்க பூமி ஆக்கணும்னு நினைச்சானா இன்னைக்கு இந்த நாட்டை என் கையாலேயே சுடுகாரா மாத்த நீ திட்டம் போட்டிருக்க. இப்படிப்பட்ட உன் முகத்தை பார்க்கிறதே பெரிய பாவம். டாக்டர், நீ நாட்டை பத்தி யோசிக்காம உன்னை பத்தி மனைவி பிள்ளைகளை பத்தி யோசனை பண்ணு. தாமதம் செய்யாம ஒப்படைச்ச வேலையை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள முடிச்சு, இல்ல உன் குடும்பத்தை அடியோடு நாசமாக்கிடுவேன். ஜீவ நதியில் ஓடுகிற பாரத பூமியே நான் தயார் செய்கிற பார்மரா ஹெச் திரவத்தா நீ காய்ந்து வறட்சி ஏற்படுற அன்னைக்கு நான் கோடீஸ்வரன் இல்ல மில்லியனர், இல்ல பில்லியனர். அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி.
உன் குரலை கேட்ட உடனே உடம்புலகாய சின்ன மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே சூடேறி போச்சு. அப்பா உன் முகத்தை பார்த்தா வெள்ளை பூசணிக்காயில வந்த திருஷ்டி பொம்மையாட்டம் ரொம்ப அழகா இருக்கு. சந்தோஷமா பேசும்போது கூட காய்கறி பாட்டிய மறக்கலையா? போகாது போகாது, போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பிறந்தது கத்திரிக்காய் தோட்டத்துல, வளர்ந்தது தென்னைமர தோட்டத்துல, ஞாபகம் கிடைச்சது கீரை தோட்டத்துல, சந்திச்சது வெங்காய தோட்டத்துல. குழந்தைகத்தை மறக்காத இந்த அதிசய மனிதன் விஜித்தபிள் வீராசாமி. அந்த விக்டோரியா மகாராணியை வந்தாலும் சரி விஜித்தபிள் தான் இருப்பேன். யாரோ விஜித்தபிள் கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் பேசி அனுப்பிட்டு வரேன். அதுவரை இங்கே வந்துட்டேன். ஆச்சரியமா இருக்க. அடடே, பல நழுவி பால்ல விழுந்து 2 நழுவி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. ஏன் தரக்கூடாதா? இருபது காத்துக்கிட்டு இருக்கா. அப்படி போகாதே, ரூட்ட மாட்டி விட்டேன். ஒண்ணு இல்ல, அங்க வாழைக்காய பழுக்க வச்சிருக்கேன். உன் காத்து பட்டா அது வாடி போகும். அதுக்குதான். பண்ருட்டி பலாப்பழமே, இங்கே இரு. வெஜிடபிள் கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ, யாரியா நீ? வேற ஒண்ணு போட்டா சொல்றோம் நம்மளுக்கு மாதிரி. யாரு உள்ள யாரோ தும்முன மாதிரி இருக்க. என் நாய்க்குட்டிக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, தும்முது. உனக்கு என்ன வேணும்? போயிட்டான். திரும்பி அர்ஜென்ட்லி. ஏன் சொல்லணுமா? எஸ், சேலம் மல்கோவா மாம்பழம் ஒரு லாரி வேணுமே. மல் அதுக்கு இப்ப சீசன் இல்ல, போகட்டும். முருங்கைக்காய் கிடைக்குமா? காய் கிடைக்காது, கீரை கிடைக்கும். அப்போ அவரைக்காயாவது கிடைக்குமா? நீங்க கேட்கிற 3 அன்சீசன். அன்சீசன்ல கிடைக்கிற பொருள் எனக்கு இஷ்டம். என்ன, நான் எல்லா சீசன்லயும் ஒண்ணுங்கிறதுனால. ஒண்ணு நம்பர் 1. ஓ, யூ ஆர் மிஸ்டர் உள்ள குட்டி ஸ்டீவர் சார். தேங்க்யூ. ஹாய் ஸ்வீட்டி. அழகான ஒரு பெண் பயப்படும் போது அவ இன்னும் அழகா இருப்பா. அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். இங்க வந்த வேலை பெரிய வீடு நாட்டு இருக்கீங்க. ஒரு அழகனோட அரைக்கு எதுக்கு வருவாங்க தெரியாதா? தெரியும் தெரியும், ஏதோ தேவைன்னு தான் வருவான். ஆனா அது மனசா உயிரான்னு தெரிஞ்சா தானே. பாலி பகுதியில நீங்க கொடுத்ததா உயிரை நான் தரேன். அழகுல சென்ற ஒரு பெண் உயிரை கொடுத்தான ஆனந்தம் தான், எடுத்தான ஆனந்தம் தான். ரொம்ப அட்வைஸ் நீங்க. ரூமுக்கு அட்வான்ஸா வரும்போது நான் விரும்புற இந்த விருந்துக்காக அட்வான்ஸா இருக்கிறது தப்புன்னு சொல்றியா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கீங்களா? தெரிஞ்ச வரைக்கும் 10% அழகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நான் எதுக்காக வந்தேன்னு தெரியுமா? என்ன கொல்றதுக்காக? அதான் இந்த அழகை காட்டி அதுவும் உன்னாட்டம் ஒரு அழகான பொண்ணாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல எலிசபெத் டெய்லரே வந்தாலும் சரி நான் பொருட்படுத்த மாட்டேன். பாரு, யாரா இருந்தாலும் 5 நிமிஷத்துல அனுப்பிச்சு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ பாத்ரூம்லயே ப்ளீஸ். I say come on please. Okay darling, just 5 minutes.
கமான். என்ன பொம்பளை வாசனை வருது, வேறுபாடியோட இருக்கிற, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். லேடி கெஸ்ட். அப்படியா? லேடி கெஸ்டா? நான் பார்க்கவே இல்லையே. ஆமா, 35, 22, 35. எதுப்பா சைஸ்? வாசனையை பார்த்தா தலைமுறையை பார்த்து சொல்றேன். விக்டோரியா மகாராணியா இருக்கணும், இல்ல அவங்க பேச்சியா இருக்கணும். அம்மா அம்மாடி 35, 22, 35. இல்லையா? அலங்குற பொருளை அப்படியே வச்சுட்டு பறந்து போயிட்டா. Oh my God, she is not God. She is lady getting out.